வணக்கம் நட்புகளே. கண்டிப்பா வரவேற்புரை இவரை தவிர வேற யாராலையும் வழங்க முடியாது. நீங்க வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் குக் பண்ண சொல்லி தொல்லை பண்ணாதீங்க. இங்க இருந்தே கொண்டு போயிட்டு அழகா சாப்பிடலாம். ரொம்ப நன்றி. உண்மையிலே இது ஒரு பெரிய விஷயங்க. துபாயில ஒரு தமிழர் இப்படி ஒரு பெரிய இடத்துல இருக்கும்போது அவர் வெறும் வியாபாரமும் பிஸ்னஸும் இதை பற்றி இல்லாம தனக்கு தாய்மொழியை ஒரு ஒரு அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும், இங்க இருக்கிற பசங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு விழா எடுத்து அது ஒரு சிரத்தையோடு எடுத்து பண்றது எவ்வளவு பெரிய விஷயம். அப்படி ஒரு காரியத்தை தான் நம்ம டாக்டர் மணிகண்டன் சார் பண்ணிட்டு இருக்காரு. சைடு வரையும் ஃபர்ஸ்ட் இந்த சைடுல இருந்து ஆரம்பிக்கலாமா? எங்க கொஞ்சம் சத்தம். சைடு பி சைடு சி எந்த டீம் வின் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். யாரு ஃபர்ஸ்ட் 4 திருக்குறள் சொல்ல போறீங்க? நல்லவை செய்ய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொல்லின் பொருள், பிறருக்கு நன்மை தரும் இனிய சொற்களை மனத்தால் எண்ணி சொன்னால் அவர்களும் நாட்டிலும் அறம் வளரும், பாவங்கள் குறையும். நன்றி. இந்த மாதிரி குழந்தைங்க அதுவும் இந்த தூய தமிழ் மாதிரி பேசும்போது எவ்வளவு அழகா இருக்குல்ல கேட்கறதுக்கு. பசங்க இப்படி திருக்குறளும் தமிழும் பேசுறதை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. பசங்க ப்ரோக்ராம்ஸ் போயிட்டு இருக்கு. அவங்க திருக்குறள் சொல்லி ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப அழகா இருக்கு. அந்த பசங்கள்லாம் தமிழ் பேசும்போதும் திருக்குறளை பத்தி தெரிஞ்சுக்கிறது கேட்கவே ஒரு இனிமையா இருக்கு. இந்த இடத்துல நின்று வீடியோ ஷூட் பண்ணும் போது ஒரு நெகிழ்வோட தான், சந்தோஷத்தோட தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப ஹாப்பியா. மக்களுக்கு புதிய பண்பினர் வளர்ச்சி கொண்டுவதே அவர். பேசுனா அர்த்தத்தோட பேசுங்க, அர்த்தம் இல்லாம பேசக்கூடாது. அதனால நம்ம எங்க போனாலும் எப்படி போனாலும் நமக்கு எது இருந்தாலும் இல்லாட்டாலும் பேச்சு முக்கியம் கிடையாது. ஸ்ரீலங்கா என்பது மனமொழி. ஈன்று பொழுதை விட தன் மகனை சான்றோன் என கேட்டார். பாரதியாரின் குரலின்படி புகழுடன் பிறந்து புகழுடன் வாழ்ந்து மறைந்தார். ஒளியியல் துறையில் நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் சர் சி வி ராமன். மனித வாழ்க்கையை கொள்வர் பயன் தெரிவார். தொடர்புடைய பழமொழி. ஒப்பிட்டவரை உள்ளடவும் நினை. 5 எழுத்தில் வணக்கம் சொல்லி 3 எழுத்தில் நன்றி கூறி பெறுகிறேன் விடை வருகிறேன். நன்றி. குரல் மொழியும். பொய்யால் வாழ்ந்தவரும் இல்லை, மெய்யால் கெட்டவரும் இல்லை. இதைதான் நம்ம திருவள்ளுவர் பொய்யாய்மை என்ன புகழ் இல்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும். பொய் சொல்லாமல் இருப்பது புகழ், அதனால் எல்லா புண்ணியமும் வரும். அடுத்த பழமொழி என்னன்னா, எண்ணில்லாதவர் கண்ணில்லாதவர், எழுத்தில்லாதவர் கழுத்தில்லாதவர். இதைத்தான் நம்ம திருவள்ளுவர் எண்ணென்ப என்னை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண்ணும் எழுத்தும் மக்களுக்கு இரு கண்.
பண்ணிட்டு இப்படியே நிக்காது. அழகா இருக்காங்க மேக்கப். அடுத்ததாக எனக்கு மிகவும் பிடித்த பேச்சாளர், சீரிய சிந்தனைக்கும் சிறந்த மொழிக்கும் சொந்தக்காரர், வழக்கறிஞர், அன்பு சகோதரி அக்கா சுமதி அவர்களை ஒரு அரங்க நிறைந்த கைகளோடு மேடைக்கு வருகிறார். சிந்தனைக்கு சொந்தக்காரர், நகைச்சுவை கடல், ஞானத்திற்கும் சம்பந்தத்திற்கும் நெருங்கிய தொடர்பு என்பதை தன் தமிழால் உணர்த்துகிற மாமனிதர், நகைச்சுவை கடல், பேராசிரியர் ஞான சம்பந்தன் ஐயா அவர்களை அரங்கம் நிறைந்த கைகளோடு அழைக்கிறோம். പത്തനംതിട്ട കോഴഞ്ചേരി മലയാള അമ്മയ്ക്കും അച്ഛനും ജനിച്ച ഒരു മോളായാണ് കുറ്റാലത്ത് വളർന്നുകൊണ്ട് ഇത്രയും തമിഴ് സംസാരിക്കുന്നത്. அதுக்கு நீங்க வந்து மலையாளத்தில் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த நான் இந்த அளவிற்கு தமிழ் பேசுகிறேனே, அதற்கு நீங்கள் பாராட்டு தெரிவிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இதே ஒரு தமிழனாக நான் அறிவேன். அவ்வளவுதான் என்னுடைய வேண்டுகோள். மகிழ்ச்சி. இந்த விழாவை எடுத்த நம்ம தத்துவ மணிகண்டமூர்த்தி வேலாயுதம் அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உரையை ஆரம்பிக்கலாம். திருக்குறள் விழா. திருக்குறள் விழா மேடையில் இருக்கிறவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. உங்க எல்லாருக்கும் தெரியும், தமிழ் அறிவுலகின் அடையாளம். மேடைக்கு கீழும் நிறைய முக்கிய பிரமுகர்கள் இருக்காங்க. மலேசியாவில இருந்தும் பாண்டிச்சேரியிலும் அமைச்சர்கள் மட்டும் இருக்காங்க. இந்த விழாவில் நானும் பேசுறேன். எங்க வீட்டம்மா கிட்ட நான் சொன்னேன், எங்க வீட்டம்மா என்னன்னா உங்களை ஏன் கூப்பிட்டாங்க, நீ போய் என்ன நான் என்ன சொன்னா, மேடைக்கு இவங்களுக்கு எல்லாம் தமிழ் நல்லா தெரியும், அதனால அவங்க கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு தத்துவ வடிகட்டி சார் நல்லா தெரியும், அதனால அவர்களெல்லாம் தமிழ் அறிஞர்கள், நான் தமிழ் ஆர்வலர். அதனால சொற்கூட்டம்லாம் பெருசா எனக்கு தெரிஞ்சதை, திருக்குறளையும் எனக்கு பிடிச்சதை நான் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மிகப்பெரிய மனிதர், திருக்குறள் மாதிரியே வள்ளுவ மாதிரியே சுருங்க சொல்லி விளங்க வைத்திருக்கிறார். ஏனென்றால் அதற்கப்புறம் கடவுள் காத்திருக்கிறது, அதை ஆர்ப்பரிக்க அவர் அனுமதித்திருக்கிறார். நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக இந்த மேடைக்கு நான் அழைக்கக்கூடிய ஒரு சகோதரி, மெட்ராஸ் லா காலேஜில் பிஎல் முடிச்சவங்க, 1989 ஆகஸ்ட்ல தமிழ்நாடு லா கவுன்சில் மெம்பர் ஆனாங்க. கல் மண்டபம் என்கிற இவருடைய நாவல் சிறந்த நாவலுக்கான இலக்கிய சிந்தனை விருதை பெற்றது என்று சொல்லுங்கள். துபாய் வாழ் சகோதர சகோதரிகளே, தமிழகத்திலிருந்தும் எங்கள் அண்டை மாநிலமான கேரளத்திலிருந்தும் பெருவாரியாக இங்கே வந்து குடியிருந்து, இது தமிழ் விழா என்றாலும் சாரா போன்றவர்களும் இந்த விழாவிலே பங்கேற்று, தமிழ் விழா வெறும் தமிழர்களுக்கு மட்டும் உரியதல்ல, அது பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய கேரள மக்களுக்கும் உரியது என்பதை ஒற்றுமையோடு இங்கே நிலைநாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எப்படி சொல்றது, திருக்குறள் ஆசம்சங்கள், திருக்குறள் விழா ஆசம்சங்கள் என்று ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு. என்றால் அறிவு என்பது நம்ம கையில இருக்கக்கூடிய ஆகப்பெரிய கருவி. அதை துன்பம் வருகின்ற வேளையிலே, சிக்கல் வருகின்ற வேளையிலே பயனுடையதாக மாற்றக்கூடிய கருவியாக நாம் எப்படி கையாள போகிறோம் என்பதுதான் நாம் வள்ளுவனை முழுவதுமாக கற்றதற்கான அடையாளமாக இருக்கும் என்பதை சொல்லி, எனக்கு வழங்கப்பட்ட 25 நிமிடம் சரியாக 25 நிமிடத்திலே நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
யாப்பெல்லாம் அச்சில் குடியிருக்கும் என் தமிழே, அன்றாடம் எச்சில் குடியிருக்கும் என் நாவில் எழுந்தருள உன்னை வணங்குகிறேன் உயிர் தமிழே. வணக்கம். நகர நாகரிகத்தின் உச்சம் தொட்ட சொர்க்கத்தில் மிதக்கும் துபாய் நகரில் திருக்குறளுக்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கின்ற சான்றாண்மை அணிகலனாக இருக்கின்ற அடுத்த தலைமுறைக்கு திருக்குறளை கடத்த வேண்டும் என்கிற தாகத்தோடு இந்த நிகழ்ச்சிக்கு முகம் தந்திருக்கின்ற டத்தோ மணிகண்டமூர்த்தி வேலாயுதம் அவர்களே, எல்லாத்துக்கும் மூத்த மொழி அப்படியான நிறைய பெருமைகள் நம்ம தமிழுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லை, சிம்பிளா ஒரு பெருமையை சொல்லணும்னா நம்ம தமிழ்ல தான் ஒருத்தங்களுக்கு பேர் வைக்கிறத ஒரு மொழியோட பேரா வைக்கலாம். அந்த அளவுக்கு பெருமையான விஷயங்கள்லாம் இருக்கு. அவ்வளவு நிறைய பெருமை. இது ஒரு சின்ன பெருமை தான். இதை விட இவ்வளவு பெரிய பெரிய பெருமைகளும் எவ்வளவு பெரியவங்களும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த திருக்குறள் எப்பவுமே நம்மளோட தமிழின் பெருமையாகவும் எல்லாரும் சொல்லுவாங்க பெரியவங்கலாம். திருக்குறள் வெறும் நூல் மட்டும் இல்லை, அது ஒரு 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 வாழ்வியலுக்கான, அதாவது நம்ம தமிழ் மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்றது, எப்படி வாழணுன்றதுக்கான ஒரு வாழ்வியல் எழுதி வச்சுட்டு போனார் வள்ளுவர்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நம்மளுக்கு திருக்குறள் இருக்கிறது நம்ம மொழியில நம்ம ஒவ்வொருவரும் பெருமைப்பட வேண்டிய விஷயம்.